சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே எல்லாம் ஓப்பனாக சொல்லுது. அப்படி எந்த விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லி என் மனசை நீங்கள் வெளிப்படுத்திடக்கூடாது. எனக்கு விஷயத்தை நடத்தி தந்தால் போதும்னு கால் விழுந்துட்டான். இன்னொருத்தனை கால் விழுந்துட்டா கெட்டிக்காரப்பே. அறிவு இருக்கலாம் நம்ம பிள்ளைக்கு. மதிப்போம், மன்னிப்போம். ஒரு பெண் தன்னுடைய கணவன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது வந்து நியாயம்தானடா? நியாயம்தானே? ஒருத்தன் என்னை மீறி ஒருத்தன் கல்யாணம் முடிச்சிட்டான். நான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் இப்போ இல்லைடா, நீ இப்போ கல்யாணம் முடிக்காத, அப்படி முடித்தா அவனுக்கு டென்ஷன் ஏற்படும்டா அப்படின்னு. அவன் கல்யாணம் முடிச்சிட்டான். கல்யாணம் முடித்து வீட்டுக்குள்ளே ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து வருகிற பார்த்தா ஒரு குவார்ட்டர் பாட்டில் எம்டியாக கிடந்துச்சு. என்ன கிடந்துச்சு? என்ன கிடந்துச்சு? ஒரு குவார்ட்டர் பாட்டில் எம்டியாக இருந்துச்சு. என்ன குவார்ட்டர் பாட்டில் கிடக்க அப்படின்னு பார்த்தோம். 2 நாள் 3 நாள் செக்கப் பண்ணி பார்க்கும்பொழுது கடைசியில் பொண்டாட்டி அறமில்லாமல் குவார்ட்டர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஹா, ஆசைப்பட்டு கட்டினமே, அவதிப்பட்டுட்டோமே அப்படின்னு நினச்சான். எப்பா நம்ம ஆஃப் அடித்தா அவள் குவார்ட்டர் அடிக்கா, இது ஒத்து வராத, தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு இது பொருந்தாத அப்படின்னு நினச்சி கடைசியில் வேண்டாமனே முடிவாயிடுது. பாரதி சொன்னால், தர்மம் என்று சொன்னால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகராம்னு சொன்னான். எப்படி சொன்னார்? தர்மம்னு சொன்னோம்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகராக சமந்தான் அப்படின்னு புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கவி பாடுகிற பொழுது அதை சொன்னார் பாரதி. ஆம்பளை குடிக்கிற மாதிரி பொம்பளை குடிக்க ஆரம்பித்தா என்னத்துக்காகும்? நல்ல குடின்னு அர்த்தம். உண்மை தானே? அப்போ மனைவி இப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறத மாதிரி கணவன் இப்படி இருக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ 2 பேருடைய மனதையும் ஒருங்கிணைக்கப்பட்டுட்டா அந்த வாழ்க்கை உயர்ந்தாச்சு, அவ்வளோதானே? அதுதான் கிருஷ்ணாவதாரத்தில் நாரதர் வந்து ஸ்ரீராமருடைய வரலாறெல்லாம் சொன்னார். ஏன் அதை சொன்னார்? கிருஷ்ணர் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார், ரொம்ப லீலை வினோதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்பா, உனக்கு முந்தைய அவதாரத்தில் ஸ்ரீராமர்னு ஒரு அவதாரம் இருந்துச்சு. தர்மவான், நீதிமான், ஒழுக்கவான், அவரை மாதிரி இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக அவதாரம் செய்து வந்த ஒரு மாபெரும் பிறப்பு அந்த ஸ்ரீராமர் அவதாரம். அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரல. கடைசியில் சீதையை இலங்கை ராவணன் வந்து சிறையெடுத்து சென்றான். மீட்ட முடியாத வண்ணத்தில் காடுகரையெல்லாம் அலைந்து ஸ்ரீராமர் கண்ணீர் வடித்தார் அப்படின்னு சொன்னார். சொன்னவனே கிருஷ்ணா, ராவணா எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கிருஷ்ணர் எந்திரிச்சு எடுவில்லை அப்படின்னாரு. உடனே நாரதர் சொன்னார், அம்மா போய் மோர் கொண்டு வாருங்க அண்ணா. அவர் தாய் மோர் கொண்டு வந்து கொடுக்கும்னே கிருஷ்ணர் அப்படி தணிந்து விட்டார். கேட்டா, கொதித்திருந்த கிருஷ்ணனை எப்படி குளிர வைத்தீர்கள்னு கேட்டா. உடனே நாரதர் சொன்னார், அவன் இருந்த இருப்பையும் பிறந்த பிறப்பின் மகிமையும் சொல்லிவிட்டால் தன்னை உணர்ந்து தானாக அடங்கிவிட மாட்டானா இந்த பிறவி அப்படின்னா. எப்படி சொன்னார்? இருந்த இருப்பையும் பிறந்த பிறப்பையும் பெருமையுடன் உணர்த்தி விட்டால் தன்னை உணர்ந்து தனக்குள்ளே அடங்கிவிட மாட்டானா மானிடன். எவ்வளோ பெரிய வார்த்தை! அப்படி கொதித்திருந்த கிருஷ்ணன் நினைஞ்சாரு, குளிர்ந்துட்டார். எப்படி சொன்னார் நாரதர்? சுவாமி, நீ கிருஷ்ணன், நீந்தான் முந்தைய பிறவியில் ராமனாக இருந்தாய். அப்பொழுது நடந்த சம்பவத்தை இப்பொழுது நினைக்கும் பொழுது உனக்கு இப்படி கோபம் வருகிறதே, நீ எவ்வளவு லீலைகளை செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா, நீ புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னவன அப்படியே குளிர்ந்து மனசெல்லாம் அடங்கிட்டார். யார்? கிருஷ்ணர். இந்த கதையை ஏன் சொல்கிறோம்னு, தன்னை உணர்ந்தாச்சுன்னா நம்ம மனமும் அடங்கியாச்சு, நம்மளும் மாறியாச்சு, நம்ம வாழ்க்கையும் கூடியாச்சு. உண்மையா இல்லையா? நீ புரிந்து கொள்ள வேண்டும். கால் வந்துட்டு வா. சரியா தப்பாப்பா? இந்தா 7 நாட்கள் கால அவகாசத்தை ஒட்டி உன் துணைவி உன்னோடு பேசுவாள். நீ பேசுகிற தெளிவில் அவள் மனம் உன்னை உணரும். நீயும் நன்றாக புரிவாய். இனி உன்னுடைய மன அலைகளை வேறு பக்கம் திருப்பாமல் ஒருநிலைப்படுத்தி உன்னை வாழ வைப்பேன். உன் தொழிலையும் முன்னேற்றி தருவேன். பக்கத்தில் வா. எல்லா நலமும் பெற்று இன்புற்று என்னாலும் உயர்ந்திருப்பாய். வாழ்க செல்வங்களே, புண்ணியமடையுங்கள். இந்தப்பா, என்னைக்கு மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்க்க வேண்டும் மகனே. ஆனந்தமாக இருப்பீர்கள். வாழ்க 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 வாழ்க.
கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, சரி கேட்டுருந்தேன். யாருன்னு கேட்டுருவோம், அவ்வளோதானே. தேனி, நானி தேனி. என்ன சும்மா இருக்கேனா? கத்தி வேணுமா? கத்தாமல் தந்தா இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடைய யார்? மண்ணுமனை சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது. என்னப்பா மண்ணுமனை? கால் வந்துட்டு வரலாம். யார் அந்த பையன்? அப்படியா? தங்கம், வாப்பா. உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்த உடனேயே அருமையான ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது. நான் கருப்பசாமியை எட்டி பார்த்தா இருப்பேன். அதே போல் இவன் என்னை ரசித்து பார்த்துருக்கான். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்பமே, நல்லா இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அப்படி தானே? கால் வந்துட்டு வா. நல்ல பையன். இப்போ வாங்கியிருக்க இடத்தினுடைய டாக்குமெண்ட்டை போய் படித்து பார்த்தேன். அதில் இன்னொருத்தனுக்கு உரிமை இருக்குங்கிறத மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இப்போ உங்களை வழக்காக்கி கொடுத்த பணமும் கிடைக்காது, இடமும் கிடைக்காது, எனக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் அப்படிங்கிற வில்லங்கத்தை கொண்டு வந்து இப்போ சட்டத்தில் போய் மாட்டக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வரலாம். அந்த இடத்துல உள்ள சிக்கலை நீக்கி உங்களுக்கு உரிமைப்படுத்தி அவனை விலக்கி விட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தாப்பா, அதுக்குரிய பணமும் தாரேன், நிறைய செல்வமும் தாரேன். நல்லாரு, எதிரி நீங்கியாச்சு, வாடா செல்லக்குட்டி, நல்லாருடா, ஐஸ்வர்யமாருடா. அதே தேனி எல்லை, அதே மாதிரி தோட்டம் துறவு இடம் பிரச்சனை உடையவன். என்னப்பா இடம் பிரச்சனை? வரல, கால் வந்துட்டு வரலாம். உலகத்திலே 3 ஆசை தானே மனுஷனை கொல்லுது. அதில் ரொம்ப மண்ணாசை மாண்டாலும் தீராது. எங்கள் தாத்தா இடம் விட்டுக்கிட வேண்டாம்பா. உண்மையா இல்லையா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்னங்கண்ணே, அச்சலி குச்சலியா? குச்சலி அச்சலியா? வரலாம். அந்த இடத்துக்கு வில்லங்க இருக்கிறது, கேஸ் இருக்கலாம், சரிதான். ஒரு மனிதனை தூண்டி விடக்கூடியது வார்த்தை தான்ங்கிறது உனக்கு தெரியுங்களா? தேவையில்லாத வார்த்தைகளை டென்ஷனில் பேசி பொருந்தாத வார்த்தைகளெல்லாம் விட்டதுனால தான் இந்த வழக்கே ஏற்பட்டிருக்கு. புரியுதா? ஆனாலும் அந்த வழக்கில் உன் பக்கம் நியாயம் இருக்கான்னு கேட்டேன். பத்திரத்தில் பெயர்கள் வந்து 3 விதத்தில் மாற்றப்பட்டிருக்கு. அதனால் அந்த வழக்கில் உன்னை நான் ஜெயிச்சு தரேன், உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு அடிச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். அந்த பூர்வீக சொத்துல ஒரு பெரிய தெய்வ குறை நடந்திருக்கு. அந்த குற்றங்களை நீக்குவதற்கு என்ன வழி என்பதை கேட்டு இதிலிருந்து 3வது வாரம் வரும் பொழுது பூர்வீக சொத்தை பற்றிய விளக்கமும் சொல்லி வாங்கியும் தார செல்வாக்கா இருப்பா. வர வச்சு தாரேன், அவன் போட்டோவை கொண்டு வாரத்தை வரோம் போய்ட்டு. அதே தேனி மாவட்டம் இடம் தோப்பு சம்பந்தமாக குழப்பம் உடையவன். அட்ரா ஓக்காளி நீயும் தானே? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. யார் இடத்துக்குள்ள சமாதி இருக்கா? யாரையும் புதைச்சி வச்சிங்களா? மூணு வருஷம் பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல யாரையும் அடக்கம் பண்ணியிருக்காங்களாம்ல? கால் அனுப்புவாங்க. நேரம் எப்படி விளையாடுது பார்த்தியா? இன்னொரு தடவை கால் அனுப்புவான்.
இப்போ செலவிட்ட பணங்களை மீட்டி தரக்கூடிய அளவுக்கு அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போட்டியான மனநிலைகளில் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று அங்கேருந்து விரட்டணும்னு ஒரு முடிவெடுத்து பொம்பளை மூலமாக செய்தி வந்திருக்குடா, கால் வந்துட்டு வா. இந்தா அதே இடத்த இன்னும் 3 ஆண்டுகளுக்கு உனக்கு நான் வாங்கி தரேன், ஜெயிச்சுக்கா, பல லட்சங்களை பெற்ற பின்பு அதை விட்டு ஒழியலாம். அதுக்கிட்ட சொந்த இடத்த வச்சுக்கிடுவோம், ஓடு. அதே தேனி மாவட்டம் விரத கோலம் போல் தாடி வைத்த மகனுக்கு கால் ஒன்று வரலாம். பூவா இருக்கப்பா, பூவா இருக்கு. என்னமெல்லாம் போடுறீங்கப்பா விவசாயத்தில்? ஏலக்காய். சரி, வேற? கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். தோட்டத்தில் 4 எல்லையிரியும் என் காப்பு இருக்கு. ஆனால் இப்போ இன்னொருத்தனால ஒரு இடைஞ்சலும் மன வருத்தமும் அதில் சேர்ந்து குழப்பம் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து உன்னை நீக்கி உன்னை செம்மையாக வாழ வச்சு தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அப்படி செய்தது உண்மைதான். அது உன்னை பாதிக்காது. அதுக்கு இந்த தீய சக்தியை நான் நிறுத்தி வச்சிருந்தேன். இந்தா பக்கத்தில் வா. வேற என்ன வேணும்? யாருக்கும் இடைஞ்சல்லாமல் அந்த சொத்தை அனுபவிக்க வைக்க போதும்ல. இந்தா செல்வாக்கா இருப்பா, நல்லா. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. கர்மசாமி, அப்படியா? என் மகனை சரி பண்ணி கொடு, என்னுடைய வீடு சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு வந்தவங்க. சினிமா பார்ப்பியா? அந்தமான் காதலி படம் பார்த்தியா? அதை பார்க்கணும்ல. யார் நடித்த படம்? ஐயா நடிகர் திலகம், உலக புகழ் வாய்ந்த சிவாஜி கணேசன் ஐயா நடித்த படம் தெரியுமில்ல? அருமையான படம். அப்படி ஒரு காதல் சீனை அப்படி அருமையாக கொண்டு மனது எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லுவார். நீ அப்படி மனதார யாரையும் விரும்பியிருக்கியா? எங்கே இருக்காவா? உங்கள் தங்கச்சி பிள்ளை அவள் எங்கே இருக்கா? இப்போ தாரமுக்கிறாங்களா? உனக்கு அவளை முடிச்சு தந்தா போதுமா? வந்துடும். ஏன் சொல்ல கேட்டால் உனக்கு நான் முடிச்சு தந்துடுவேன். முடிச்சு தந்துடாமா? நானே சரணாகதி நீர், நான் சொல்கிறது வரை நீ அமைதியாரு, அது மடக்கி தந்துடுவோம். சரியா? கால் வந்துட்டு வாங்க. ஒருத்தன் அத்தை பிள்ளைய காதலிக்கான், ஒரு பையன் அக்கா மகளை காதலிக்கான். ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு அலையுதிய? ஒருத்தன் குழந்தையால போய் காதலிக்கான். அடாவா இவரு ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இது உண்மையிலே இயற்கை தானே, உலகத்தின் இயற்கை. புரியுதா? வள்ளியை காந்தர்வ கல்யாணம் முடித்தார் முருகப்பெருமான். என்ன, ருக்குமணியை காதலித்து கல்யாணம் முடித்தார் கண்ணபெருமான். எல்லாம் மனித சரீரம் எடுத்து அவதாரம் செய்தவர்கள்லாம் ராஜாவாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? ராஜானா நம்ம ராஜா இல்லை, மகாராஜாவாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய விளக்கம். கவலைப்படக்கூடாது. இதில் அடித்தளமாக உள்மனதுக்குள்ள அந்த ரெக்கார்டிங் இருக்கிறதுனால இவனுக்கு நிம்மதியாக இருக்க முடியல. மனக்கோளாறு வந்துருச்சு. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தர வேண்டியது என் பொறுப்பு. என்ன மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. முதல்ல என்ன சரணாகதி ஆகு.
உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றது என் பொறுப்பு. உங்கள் வீட்டை என்னப்பா செய்யணும்? இந்தா அந்த வீட்டை நான் விற்று தாரேன், இந்த கனியை கொண்டு அந்த வீட்டில் வை. கொஞ்சம் கண்ணை முடிக்கா, நான் வாரேன் வீட்டுக்குள்ளே. ஆட்டுக்கடாய் கிடக்கு. ஆடு எங்கேயும் கூட்டு கொடுக்க வேண்டியிருக்கா? கிடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? எந்த கோயிலுக்கு? யாருக்கு கிடாய் கொடுக்கணும்னு சொன்னியோ அங்கே போய் சாமிக்கு மாலைகள்லாம் போட்டுட்டு தேங்காய் பழம் உடைச்சி வச்சுட்டு, ஐயா உனக்கு நான் சொன்னதை மீள மாட்டேன், செஞ்சு தந்துடுவேன், கருப்பசாமி சொல்லி விட்டுருக்காரு, என் வீட்டை விற்று கொடு அப்படின்னு அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கனியை கொண்டு அந்த வீட்டுக்குள்ள வை. ஜெயிச்சு தந்துடுறேன், வெற்றியாகி தரேன். இந்த மகனுடைய மனதை பக்குவப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை வாழ வைக்க பணம் தந்துட்டேன், ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமி அப்படியா? அதே காங்கேயம் பகுதி ஆடு வளர்ப்பு திட்டம் யாருப்பா? கால் ஒன்று வரலாம். சொல்லலாமா? நீ வளர்க்கிற ஆடுகளை இரட்டித்த முறையில் பெருக்கி தந்தா போதுமா? வளர்ப்பதற்கு இடங்கள் செட் ஆகலைன்னு சொல்லி மனத்தில் ஒரு புண்பாடு இருக்கு. இதே இடத்துல இப்போ இந்த டன் அடுத்த இடத்துல இன்னொரு பிடிச்சி வளர்த்துருவோம், பெருக்கி தாரேன். அதே மாதிரி இவனுடைய கல்வி முடிந்தவுடன் இந்திய அரசாங்கத்தால் வேலைக்கு போவானா வெளிநாட்டுக்கு போவானான்னு ஒரு குழப்பம் இருக்கு உள்ளத்தில். என்னடா இருக்காடா? கால் வந்துட்டு வா. கவர்மெண்ட்ல இந்திய அரசால் உனக்கு வேலை கொடுக்கப்படும். மாத சம்பளம் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தான தர்மத்துக்கு அரசாங்க வேலை கிடைச்சாச்சு, ஆனந்தமா இருக்கலாம். இந்தா வெற்றி அடைந்து வருவாய். அந்த தொழிலை நல்லாக்கி தரேன், யாராலும் தடுதல் இல்லாமல் நடத்தி தரேன், வெற்றி அடையலாம். அதே காங்கேயம் பகுதி டிரைவர் கால் ஒன்று எதுவும் கேட்கணும், இன்னைக்கு கேட்கக்கூடாது, இப்போ கேட்கக்கூடாது. போயிட்டு வந்துருங்க, ஆஃபீஸை காட்டுங்கப்பா. சிவராமன் எங்கே வாங்க, இன்னொரு தடவை கால் ஒன்றாப்பா. உன் வண்டியில் என் படத்தை ஒட்டிக்காடா. ஆமாம், டீ போடு வண்டி உனக்கு எடுத்து தரேன், பணமும் தரேன். அதே மாதிரி உன் மனைவிக்கு அந்த மேலதிகாரிகள் வேலையை அனுசரித்து போடுவாங்கன்னு சொன்னேன், இப்போ ஜெயிச்சாச்சு. அதே மாதிரி அந்த வேலையும் போட்டு தந்துருந்தேன், இன்னொரு வண்டியும் எடுத்து தரேன். அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு வீடும் கட்டி என் பேரை வச்சு கருப்பசாமி இல்லம்னு வச்சுக்கா, புண்ணியம் அடைவாய், ஜெயிச்சாச்சு. நல்லா இந்தாப்பா. அதே காங்கேயம் எல்லை கருப்பசாமி தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவன். இவன்ட்டு நிறைய பொய் இருக்க. என்ன வேணும்? கால் ஒன்று. நீல வண்ண கண்ணாவாராய். உன் பையனை போய் பார்த்தேன், அவனுடைய தலைக்கு பின்னால நீல வண்ணத்தில் ஒரு சுடர் எரிகிறது. ஏன் நீல வண்ணமாக இருக்கிறாய்னு கேட்டேன். சனி பகவானுடைய ஆட்சி இப்பொழுது அவனுடைய சிரசில் இருக்கு. அதனால் இன்னும் 9 மாதத்துக்கு அவனுக்கு எந்த வேலையும் அமையாது. அவனை நீ பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ டென்ஷன் பண்ணா வீட்டை விட்டு எங்கேயாவது போகிறவன்ட்டு போயிடுவான். அப்படி நீ என்கிட்ட வந்து நிற்ப, புரியுதா? 9 மாதம் பொறுமையாரு, பிள்ளைக்கு வேலையும் தாரேன், வாழ்க்கையும் தாரேன். கால் வந்துட்டு வா.
இந்தாப்பா பக்கத்தில் வரணும், குழப்பம் இல்லாமல் வாங்கு. ஜெயிச்சாச்சு, நல்லா இருக்கலாம். இந்தா சந்தோஷமா இருக்கு. சிவன் மலை உன் பையனுடைய கல்வியை வெற்றியாக்கி அவனை படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். எந்த போட்டி பொறாமையிலும் மாட்டிக்கிட மாட்டான். ஜெயிச்சுக்கா, போ மகளே, புண்ணியமாக இரு, ஆனந்தமாக இரு. சேலம் கள்ளக்குறிச்சி மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன். கருப்பசாமி வாழ்வது போல் ஒரு பெரிய படத்தை காட்டி என் வாழ்க்கை தட்டி பறிக்கப்பட்டதே, அதுக்கு விளக்க வேண்டும் ஒருத்தன் கேட்க வாரான். யாரப்பா? நீ தானே? கால் வந்துட்டு வா. என்னடா பையில வச்சிருக்கிற? சரக்கு இருந்தா ஆபத்து விடு, இல்லை சொல்லாம் போட்டு போய்விடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையாமானாலும் எத்தாலும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறுமாறா இருப்பாளே ஆமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள். எப்படி சொல்லிருக்கான்? கணவனுக்கு ஏற்ற மனைவியாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் கூடி வாழ்ந்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஏருக்கு மாறாக இருந்தால் அவட்டையும் சொல்லாத ஊர்லையும் சொல்லாத, கொட்டையை போட்டு பட்டையை போட்டு சன்னியாசமாக போயிருன்னு அவையார் சொல்லிட்டா. இப்போ அதே மாதிரி உன் மனசுக்குள்ளே பார்த்தேன், மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தார உன் உள்ள ரொம்ப புண்பட்டுருச்சு. அதனால் அவள் வேணுமா வேண்டாமா கருப்பசாமி நீ தான் சொல்லணும். அவள் கூட இருந்தா நானே செத்து போனாலும் போயிடுவேன் ஐயா அப்படின்னு உன் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. அப்படியும் ஒரு பொண்டாட்டி இருக்கா பாருங்க ஐயா. விடுதலை 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 தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் பாடின பாட்டு. சரியா? அந்த விடுதலையை நீண்ட காலம் இழுத்துக்கிட்டு போனால் வயசு போயிருமாடா. ஒரு பஞ்சாயத்தில் அருமையாக பேசி வக்கீல் வச்சு முடிச்சு செட்டில்மெண்ட் கொடுத்து வந்துடலாமா? அதான் ஒரு காம்ப்ரமைஸில் வருது. இந்த பேசிடுவோமா? பேசி முடிச்ச ரூபா வச்சுருக்கா கையில்? அப்படியா? கொஞ்ச நேரம் கண்ட முடி பார்க்கட்டும். அடிக்கடி வெளியில் போய்கிட்டே இருக்காளே, எங்கடா போகிற? போகிறல்ல, கண்ண முடி. அவள் தக்க துணையை உள்ளத்தால் தேடிவிட்டாள். அந்த உண்மை தெரிந்து விட்டால் நீ செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டாம், அதை நான் வெளியாக்கி தரேன், ஓகே பண்ணிடுறேன். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. சட்டப்படி யாரை எங்கே அடித்தா சரி வரும்னு எனக்கு தெரியும். ஓகே பண்ணி விட்டுருவோம். கோர்ட்டுக்கும் தெரிஞ்சிடும், நாட்டுக்கும் தெரிஞ்சிடும். அதை நான் ஓகே பண்ணி தரேன், கவலைப்படாத. அந்த அப்படி ஆட்டி ஓடு. அடுத்து பேசலாம்டா சின்ன பேல, ஏழை அடுத்து பேசலாம்ல. இந்த ரூபாய் வச்சுக்கார போல. கருப்பசாமி சேலம் கள்ளக்குறிச்சி எனக்கு சரக்கு வச்சிருக்கிறவன். நல்லா இருக்க, நல்லா இருக்க. ஒன்று இது இருக்குப்பா. இது யாரும் குடிச்சிடாதுங்க, இது நல்ல எண்ணெய். இது அங்கே வைக்கலாம். இது நல்ல கடலை, நல்ல கடலை. மாங்காய் திருடி திங்கிற பொண்ணு நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இனிக்கும். இந்தாங்க சாமிக்கு எண்ணெய் அணையா விளக்கு போட ஆனந்தமாக தந்திருக்கான் பார்ப்பா. இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. உட்காரலாம்.
ஊருக்கு போற வழியில ஒரு மாரியம்மன் இருக்காளா? எங்க இருக்க? இருக்காளா? நாய் வீரண்ணம்னு ஒரு சாமி வரானே, அவன் எங்க இருக்கான்? பக்கத்திலே இருக்கான். கால் வந்துட்டு வா. கண்ணென்ன கலங்குது. என்னப்பா வேணும் உனக்கு? நீ கேட்கறத குடுன்னு சொல்லியாச்சு, அதுதான் கேட்டேன். கண்ணை மூடு, அசத்திடுவோம். நல்ல மூடுறா, என்னையே நினைச்சுக்காடா. வார உள்ளக்க நீ கும்பிடுறதுக்கு குலதெய்வம் எத்தனையோ இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்து உன் வீட்டுக்குள்ள எண்ணெயை வச்சே நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? உன் மகனுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா. இந்தா ஆனந்தமாக இரு. ஜெயிச்சாச்சு. மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொண்டு வந்துடா. நல்லாரு. புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய். அதே சேலம் கள்ளக்குறிச்சி கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? யோசிக்கிறியா? கல்யாணம் முடிக்காண்டமா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? இன்னும் அதை பற்றி என்ன கேட்க போகிற? ரெண்டாவது கல்யாணம். பொண்டாட்டி சம்மதிக்காளா? நீ யாரையும் ஓகே பண்ணி வச்சுருக்கியா? பேசி வச்சுருக்கியா? கால் வந்துட்டு வா. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா நமக்கும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கண்ணை முடிக்கா உள்ளே வாரேன், என்னென்னு பார்ப்போம். ஓகே, கால் வந்துட்டு வா. மனைவியினுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்குது. அதே மாதிரி இந்த பிரிவில் நீ 2 பொண்டாட்டியோட வாழணுங்கிற விதி உனக்கு இருக்குது என்பது உண்மை. அதனால் இப்போ அவள் சம்மதிச்சிட்டா போதும், நீ கல்யாணம் முடிச்சிருவேன். அப்படி தானடா? எப்படிடா பழகுன? கட்டிக்கார பைய. கால் வந்துட்டு வா. இந்தா முழு மனதோடு 2 வாழ்க்கையும் நடக்கும். எந்த ஒற்றுமை குறைவும் வராமல் வெற்றி அடைவாய். கர்மசாமி, ஆமாம். அப்படியா? வேலை பணி சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? சேலமா உனக்கு? சேலத்தில் இருந்த இடம் அப்படியா? 1 2 3 4 5 உங்கள் எல்லையிலேருந்து போனால் ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி வருது. அது எந்த ஏரியா? அந்த சிவ சமாதி போய் கும்பிட்டுருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு? கண்ணமுடு. என்ன படிச்சிருக்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார பார்ப்போம். உங்கள் அப்பா எங்க? கிடையாது. தொடாம உட்காரமா. ஐயா, என்ன விஷயம்? அனுப்பியிருக்காளா? கேட்டு பார்க்குறேன். ஏற்கனவே நீ பயோடோட்டா அனுப்பியிருக்கியாமலா? வேலை சம்பந்தமாக கொடுத்துருக்கியா? அப்ளிகேஷன் கொடுத்துருக்கியா? கால் வந்துட்டு நம்பர் ஆகிடுதான்னு பார்ப்போம். எல்லா ஃபைலும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கம்ப்யூட்டர் செக்ஷனும் வச்சுருக்கேன். அசத்திடுவோம். கண்ணை முடிக்காமா. 247வது நம்பர் உனக்கு. அந்த வேலை உனக்கு போட்டாச்சு. சந்தோஷமாக இருக்கலாம். பக்கத்தில் வா. சண்டிகாரில் போடுறேன் போஸ்டிங். போடு. வா பக்கத்தில் வாமா. நல்லா இருக்கு. சந்தோஷமாக இருக்கு. இந்த பணம் அள்ளித்தாரேன். புறமா இருக்க. அடுத்து பேசுவோம். என்ன தை மாதத்துக்கு பிறகு பேசுவோமா? பழனி எல்லை. சுண்டல் எனக்கு வேண்டாம்டா. இங்கே தள்ளி கொண்டா. கோயம்புத்தூர். எந்த ஊருண்ணே? கோயம்புத்தூர். பெண்ணடியாள். கால் வந்துட்டு வரலாம்.
இங்கேருந்து உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ பெற்ற பிள்ளையை பற்றி கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன வாக்கு உன் மனத்தை அழுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ உன் பிள்ளைக்கு மனப்பக்குவத்தையும் நல் வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா பக்கத்தில் வந்து வாங்க. எல்லாம் வெற்றியாக நடக்கும். ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? முடிச்சாச்சு. அதான் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்னு சொல்கிறேன். சந்தோஷமா போயிட்டு வா. கருப்பசாமி, இலங்கை மாநகர், இலங்கை. ஆதி அந்தம் இல்ல ஜோதியே. நீ வருகிற பொழுது முருகப்பெருமான் வருகிறானே. முருகன் கோயில் எங்கடா இருக்கு? போய் சாமி கும்பிட்டுருக்கிய? கால் வந்துட்டு வா. ஓ, அங்கே இங்கே பக்தி, மனத்தயக்கம். உட்காரலாம். நீ பார்க்குற தொழிலும் ஓராண்டு காலங்களாக உன் மனநிலைகளுக்கு பொருந்தி வரல. மன வருத்தத்தோடு இருக்கு. இல்லற வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரிவும் மன உபாதையும் சேர்ந்து உன் உள்ளத்தை குழப்பிக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? இந்த வாழ்க்கை நீடிக்குமா நீடிக்காதாங்கிற ஐயப்பாடு உன் உள்ளத்தில் உண்டு. இருக்கா இல்லையாடா? சட்டம் நமக்கு இடம் கொடுக்குமா அல்லது சட்டப்படி பாதிக்கப்பட்டுருமா அப்படின்னு பல்வேறு குழப்பத்தில் நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போ கால் வந்துட்டு வா. வேற என்னடா வேணும்? கண்ண முடிக்காடா பார்க்கட்டேனா? 1 2 3 4 5 6 7. தொப்புள்ள இருந்து இடது பக்கமாக ஒரு சான் அளவு வலி வேதனை இருந்துகிட்டு இருக்கு. சரணடா. கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, இந்த வலி உள்ளீடாக எதுவும் பாதிக்கப்பட்டு இருக்கா அல்லது மேலோட்டமான கேஸ்ட்ரிக் சம்பந்தமான வலியா அல்லது தசைகளில் பாதிப்பா, எலும்பில் பாதிப்பா அல்லது குடலில் எதுவும் அப்பெண்டிக்ஸ் மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் நிறைய ஆராய்ச்சியை பண்ணியாச்சு. அப்படி இல்லைன்னா செய்வன கோளாறாக இருக்குமோன்னு வேற மந்திரவாதிகள்கிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்தாச்சு. ஆனால் வலி தீரவில்லையே. கால் விட்டுவான். என்ன செய்ய முடியும்? அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ இந்த வலியமும் தீர்க்கணும். மனைவி எங்க இருக்கா? அவளை பற்றி மனக்குழப்பம் அடையாத. நான் பார்த்து வந்துருந்தேன். எல்லாரையும் நல்லா இருக்கிறது. கண்ணை மூட பார்ப்போம். இந்த ஒரு விரல பிடி, சிக்கன் பிடி. கண்ணை முடிக்கா. முடிச்சாச்சு. இந்தா வலி இனிமே வராது, வேதனை தீரும். ஆமாடா, அது ரெடி ஆயிரும். 3 மாதம் பொறுமையாருடா. விசா வந்துடும். கரெக்டாக சட்டப்படி உன்னை முறையோடு அனுப்புகிறேன். ஓகே, போயிட்டு வா. வார்த்தையை புரிஞ்சியா? தான் பெற்ற பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வா 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 வா. பொம்பளை பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? நீ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாப்பா? ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? வா 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 வா. கால் வந்துட்டு வரலாம். என்னத்த? ஓ, எங்கப்பா இருக்கா பிள்ளை? பக்கத்தில் வா. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கா. என்னன்னு நான் பார்க்கட்டும். கொஞ்சம் அப்படி விலகி நின்றுக்காங்க. கொஞ்சம் எல்லாரும் விலகுங்க. எல்லாரும் விலகு. என்ன எல்லாரும் விலகுங்கன்னு நான் கேட்குறேன்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உன் பிள்ளையை கட்டினவன் சொந்த பந்தம் அத்தனையும் உதறி தள்ளிட்டு யாரும் என் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. வந்த நடக்கிறதே வேற. அப்பனா ஆத்தாளா எவனா இருந்தால என் முன்னாடிக்கு எனக்கு கூட பிரச்சனை நான் பார்த்துக்கிடுவேன். அவளை ஒன்றும் செய்ய முடியாது. அவள் வேண்டாம், ஒப்ப விட்டு ஓடட்டும், தேவையில்லை அப்படின்னு விரட்டி விட்டுருக்கான். கால் வந்துட்டு வா. யாருக்குப்பா? யாருக்கு? எங்க போட்டிருக்காங்க போரு? அதனால இப்போ
அங்கே போகணும்னு சொன்னாலும் அவன் மனசும் சரியில்லை, அவனுடைய ஊருக்கு இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு பாலத்தை கட்டி ஒன்றா சேர்த்து வச்சா போதுமா? அதுக்காக இன்னொரு புருஷன் பார்க்க முடியுமா? திருத்த முடியும், எனக்கு ஏற்றுக்கிடுறியா? உத்தரவாதம் கொடுக்கணும். பொறுமையாயிரு, ஜெயிச்சு தரேன். நல்லா இரு, ஆனந்தமார் மகனே, போயிட்டு வா. கருப்பசாமி, ராம்நாட்டு பகுதி வீடு இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யார்? இடம் வீடு சம்பந்தமாக குழப்பம். என்னடா குழப்பம் உனக்கு? என்ன இடம்? கால் வந்துட்டு வா. அவரை என்னை பார்த்து போய் சொல்லுங்க. நான் நாளை காலையில் அண்ணாச்சி உங்கள் பொம்பளை பிள்ளை விஷயம் வந்தீங்களே ராம்நாடு, நாளை காலையில் என்னை பார்த்து போங்கண்ணே. கால் வந்துட்டு வாடா. மூணு அடியா? உட்கார். உன் இடத்த போய் பார்த்தேன். அளவில் 3.25 அடி அகலம் நீளத்தில் ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லி விலங்கு நடந்துக்கிட்டு இருக்குடா. அதை உண்மையா பொய்யாங்கிறத உன்னால் கண்டுபிடிக்க முடியலை, புரியுதா? அதனால் இப்போ போலீஸ் கேஸும் இருக்குது, அதில் நீதிமன்ற சீலும் உனக்கு வரணும், வெற்றியாக்கி தரணும். பட்டாவில் பேர் மாற்றப்பட்டிருக்கு. கால் வந்துட்டு வா. இந்தா ஜெயிச்சு தந்தா போதுமா? வா பக்கத்தில். கருப்பசாமி எங்கடா இருக்காரு? கருப்பசாமின்னு ஒரு தெய்வம் வருதா, எங்கே இருக்காரு? இந்த அப்படிப்பா காப்பாற்றி தரேன். நல்லா இருடா, வா. ஒரு சைடு கேட்காது, அடுத்து கேட்க வைப்போம். பக்கத்தில் வாக்கா. 10 பேருக்கு சொல்கிறது 2 பேர் கூடாக்கா. போய்ட்டு வா, அடிப்போம். போய்ட்டு வா, போய்ட்டு வா, போய்ட்டு வா. 1.5 மாதத்தில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். போய்ட்டு வா. அதே ராம்நாட்டு பகுதி வெளிநாடு சம்பந்தமாக சிந்தனை பண்ணி மனதில் பணத்தை கொடுத்து இழந்தவன் யாரு? யாருக்கு பணம் கொடுத்தீங்க? அனுப்பினியா? அந்த பணம் வந்துருச்சா? கால் ஒன்று சொல்ல வேண்டியதானே? உண்மைதானம்மா? பொய்யா சொல்லுதானம்மா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இதை மாதிரி 2 பேர்கள்ட்ட ஏற்கனவே ஏமாந்து ஒரு பெரிய அனுபவம் உனக்கு. ஆனால் இப்போ அந்த பணத்தை நான் வாங்கி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை விட பார்க்கட்டும். 1 2 3. இடுப்பில் இருந்து மேல் நோக்கி முதுகெலும்பில் வலது புறத்தில் தசை வீக்கமும் வலியும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆப்ரேஷன் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணுமா வேண்டாமா? இந்த ஆப்ரேஷன் முதுகெலும்பை தொடாது, ஆகையினால் இந்த அறுவை சிகிச்சையை பண்ணலாம். வெற்றி ஆகித்தாரே. நல்லா இருக்கு, போயிட்டு வா. கருப்பசாமி, ஆமாம், பணம் 3 மாதம். கருப்பசாமி, தாராபுரம். மாப்பிள்ளை போலே. ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்க போறீங்க? ஏன் இந்த கோபம்? கொஞ்சம் நில்லுங்க. தன்னந்தனியாக போகாதீங்க. உங்க காலைல விட்டு வாங்க. பாட்டு கிண்டலுக்கு பாடுதோம்னு மட்டும் யாரும் நினைக்கக்கூடாது. அந்த பாட்டுக்குள்ளே எத்தனை அர்த்தம் இருக்கும் தெரியுமா? மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார் சுதந்திரத்தை பற்றி. என்ன சொன்னார் சொல்லுங்கள் பார்ப்போம். வாங்க வாங்க, என் பக்கத்தில் உட்காருங்க. நல்லா வாங்க, நல்லா வாங்க. சுதந்திரம் எத்தனாவது ஆண்டு அடைந்தோம்? இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2024 இருந்து 1947 கழி பார்ப்போம். என்ன படிக்கிறேன்? நல்ல பையனாக இருக்கிய, கணக்கு புரியும் நீ. சரி இருக்கு விடு. என்னம்மா எத்தனை வருஷம் இருக்கு? 72 வருஷம். 77. அப்பா 77 ஆண்டுகள் ஆகிடுது. சுதந்திரத்தை பற்றி மகாத்மா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்தியா பிரிட்டிஷ்காரத்திலிருந்து விடுதலை ஆனதை நான் சுதந்திரம் என்று கருத மாட்டேன். அது ஒரு விடுதலை தான். சுதந்திரம் என்பது என்னவென்றால்
இந்திய நாட்டிலே தன்னந்தனியாக ஒரு பெண் அலங்காரம் செய்து ஆனந்தமாக நகைகள் அணிந்து இந்த நாட்டையோ வீட்டையோ தன்னந்தனிமையில் நள்ளிரவில் கூட சுற்றி வருவதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருந்தால் அதுதான் என் நாட்டின் சுதந்திரம் என்றார். எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? ஒரு பெண் அலங்காரம் செய்து நகைகளிட்டு தன்னந்தனிமையில் எந்த துணையும் இல்லாமல் சுற்றி வரணும். அப்படி வரும்பொழுது யாராலும் இடைஞ்சல் படாமல் அவள் வந்துட்டான்னா அதுதான் இந்திய நாட்டின் சுதந்திரம் என்று சொன்னார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய எண்ணத்தை கையில் வச்சுருந்துருக்காரு யோசித்துப்பார். பெண்ணுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைஞ்சல் வந்துடக்கூடாது, மன நிறைவோடு மனிதன் வாழ்ந்தால் தான் அது சுதந்திரம்னு சொன்னார். அப்படி சொன்னதுனால தான் அவரை நம்ம எல்லாரும் மகாத்மா அப்படின்னு சொல்கிறோம். உண்மையா இல்லையா? அதுக்கு தான் அந்த பாட்டை பாடினேன். தன்னந்தனியாக போகாதீங்க, நம்ம சுதந்திரம் அடையலை. என்ன உண்மையா? அந்த இடைஞ்சல் வரக்கூடிய ஜாதகம் கிரகம் இருக்கு என்பதனால் உனக்கு உணர்த்தப்பட்டேன். புரிகிறதா? அது ஒரு பாடலால் உணர்த்தப்பட்ட செய்தி. இப்போ உன்னுடைய கல்லூரி படிப்பை நான் வெற்றியாக்கி வெளிநாடு சம்பந்தமான ஒரு வேலையை உனக்கு நான் வாங்கி தருவேன். உனக்கு நிகராகவே படித்த ஒருவனால் மன நிறைந்த ஒரு திருமணத்தை நீ பெறுவாய். மனம் நிறைந்த திருமணத்தை பெறுவாய். வார்த்தையை புரிய வேண்டும், வார்த்தையை புரிய வேண்டும். மனம் நிறைந்த திருமணம் என்றால் என்ன? நீ தேர்ந்தெடுப்பதல்ல, நாங்கள் தேர்ந்தெடுத்து 10 பேரை கொண்டு நிறுத்தினாலும் இவர் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆளுக்கு நான் கட்டுப்படுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனம். அதுக்காண்டி ஓ மனம் தேர்ந்தெடுக்கிறத எங்கள் அப்பனும் ஆத்தானும் ஏற்றுக்காங்க அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். சரியா? அதுதான். அதனால் மனம் நிறைந்த ஒரு திருமணத்தை நீ ஏற்றுக்கொள்வாய், புனிதமாகவும் இருப்பாய். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அது நடக்கும். இந்தியாவில் உனக்கு ஒரு அரசு வேலை வேணும்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிய, ஒரு பெரிய வியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கல, அது கிடைச்சிரும். அப்படி வாங்கி தந்துட்டோம்னா அங்கேருந்து ஓங்காரமா பழனி மாலையிலிருந்து பழனிமலை இருக்கலாம், அங்கேருந்து ஒரு ஆலயம் மணி அடிக்கி டைம் டைம் டைம்னு அந்த முருகன் உனக்கு அப்படி சொல்லிட்டாம்மா, உனக்கு அந்த வேலை கிடைச்சிரும். அதில் நீ பொன்னோ பூவோ என்று புகழோடு வாழ்வாய். உன் உள்மனத்துக்குள்ள ஒரு கசப்பு இருந்துக்கிட்டு இருக்கு, அதை உங்கள் ஆத்தாட்ட நீ சொல்லலை, கால் ஒன்ட்டு வா. உண்மையா? உங்கள் ரெண்டோருக்குள்ள அப்பப்போ ஒரு சில மன இடைஞ்சல்கள் மனக்குழப்படிகள் இதெல்லாம் வருது. சில சமயத்தில் நீயா சிந்தனைக்கிட்டு எதுக்கு நம்ம இருக்கணும், எதுக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழுதோம் அப்படிங்கிற எண்ணமும் ஒரு வேதனையும் உன் உள்ளத்துக்குள்ளே வருது. அதை நீ உங்கள் அம்மா அப்பாட்ட என்னைக்கா சொன்னியா? சொல்லலை. கருப்பசாமிக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும். உனக்கு இந்த வேலையை வாங்கி தந்துட்டோம்னா யாரையும் நம்ப வேண்டாம், யாருடைய பணத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம், யாருடைய உதவியும் எதிர்பார்க்க வேண்டாம். நான் நானாக இருக்கிறேன், நான் வேண்டும் என்று நினைத்தாய் என்றால் என்னோடு புனிதமாக வந்து வாழ்ந்து கொள்வாயாக. அப்படி ஒரு லட்சியம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா, ஆனந்தமடைவாய். என்னம்மா? கருப்பசாமிக்கு இந்தா உன் மனசாட்சி என்றும் வெல்லும். உனக்கு நீதியான கணவனாக அவன் நடப்பான். வாழ்க. சுட்சமாக சொல்லியிருக்கேன், பொறுமையாக இரு. சரணா? தாத்தா சொல்லு சரியா தப்பா? வாடா பக்கத்தில் வாடா. யார் உன் பேர்? இவரு அப்படியா? கபிலேஷ். ஐஏஎஸ் ஆயிடுவேன். ஓடு. நீ யாருடா ஆம்பளை? கணேஷ். ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆயிடுவேன். நல்லாரு. இந்தாம்மா பெரிய பிஸ்னஸ் லா படிச்சுக்கிட்டுவேன். ஓடு. இந்தா என்றும் புண்ணியமாக இருப்பாய். வாழ்க. என்ன வேணும் அத்தா? திருடு போனதா? கண்ணை மூடு பார்க்கட்டும். கேஸ் கொடுத்துருக்கீங்களா போலீஸில்? கொடுக்கல. களவாடியது வீட்டுக்குள்ளேயா வெளியேயாங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் ஓடுகிறதே. கண்ண முடி. போட வைக்கிறேன், வீட்டுக்குள்ளே வந்து போட வைக்கிறேன். இந்த அப்படி கிடச்சிடும். ஓடிப்போ. இந்த கனியை கொண்டு வை. வா. நல்லா இருக்கு.
சமயபுரத்தாளே மாரியம்மா சங்கரியை எங்க முன்னே வாரும் அம்மா. கடன்கள் மனவேதனை அடைந்தது யாரப்பா? சமயபுரமா? உங்களுக்கு புரியல, காரணம் விட்டுவாங்க. ஏன்னா புரியறதுக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் லேட் ஆகுது, நம்மளுக்கும் லேட் ஆகிருக்குல்ல. என்ன வேணும்பா? என்ன செய்யுது? இங்கே தள்ளிடுங்க. ஐ ஆம் வெரி சாரி. நீங்கள் அங்கே தள்ளிடுங்க. புதுசாரி, ஐ ஆம் வெரி சாரி. உட்காரடா, இங்கே தள்ளி வாடா. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளிடுங்கண்ணே. அப்படி உட்காரடா, நிமிந்து உட்காரடா. உன் பேர் என்ன? ஸ்ரீதர். என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா? உங்கள் அப்பா பேர் என்னவரே? நைட்டில் தூங்கும்போது என்ன தெரியுது? என்ன முனி பிடிச்சிருக்குன்னு எவன் சொன்னா உங்களுக்கு? ஐ ஆம் வெரி சாரி. சாரி, வெரி சாரி. கண்ணை மூடு பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். முனியும் பிடிக்கல, அடியும் பிடிக்கல. எப்படி? முனியும் பிடிக்கல, அடியும் பிடிக்கல. ஒரு சாதாரண மன அதிர்ச்சி. சில நிமிஷத்தில் பல்ல கடிக்க மாதிரி நெருக்குன்னு. அதெல்லாம் சும்மா. அவனுக்கு எதுவும் பணம் வேணும்னா கேட்டு வாங்கியிருக்கலாமே. இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமாம். இவனுக்கு என்ன செய்யுது? ஒன்றையும் அந்த கோளாறு எதுக்கு என்ன செய்யுது இவனுக்கு? அடாடாடாடாடாடா. எத்தனை வயசு ஆகுது உனக்கு? பக்கத்தில் வா. ஒரு மனிதனுக்கு இளமையில் உடம்பு கூடுவதும் இளமையில் உடல் உருகுவதற்கும் 2 விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று, தான் நினைத்த கற்பனைகள் எண்ணங்கள் நிறைவேறாத பட்சத்தில் அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் உடல் உருகிவிடும். அப்படி இல்லைன்னா வியாதி இருந்தால் உருகும். ஒன்று, இது தாழ்வுக்கு இலக்கணம். ஒருத்தன் வளமாக இருக்கான், தன் எண்ணங்கள் நிறைவேறி மனமகிழ்ச்சியோடு இருந்தாம்னா உடல் வண்ணமாகவும் கன்னம் பெருத்து சன்னம் பெருத்து பார்க்க ஐஸ்வர்யமாக சுவாரஸ்யமாக இருப்பான். இது ஓம் பருவத்தில் நீ கண்டது இல்லையா? அதான் உன் வயசை கேட்டேன். இப்போ இவனுடைய எண்ணங்களில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதனால் கண்களில் சூடு, உஷ்ணம் இவைகளெல்லாம் இருக்குது உடம்புல. அந்த காரணத்தால் இவனுக்கு உடல் தளர்ந்துருக்கு. இதுக்கு முனி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தாய்த்து எழுதி கேட்ட சொல்லுது, 2 ரூபாய் கொடுத்து. தப்பு அதெல்லாம். இவனை நல்ல வண்ணமாக்கி தந்தால் போதும்ல, பெருக்கி தந்தால் போதும்ல. ஒரு வேலைக்கும் போவான், கல்யாணமும் முடிப்பான், தைரியமாரு. ஆனால் நீ நினைக்கிற பொண்ணை கல்யாணம் முடிப்பானான்னு நீ ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டியா? கேட்கல. நம்ம பார்க்குற நல்ல பொண்ணை அவன் கல்யாணம் முடிச்சு வாடுவான். தைரியமாரு. கால் வந்துட்டு வாடா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு எடு கத்திய எடுடா. கொண்டங்கடா. உட்காரடா தம்பி, சின்ன பையல. ஆவா. இப்போ ஆகாயத்திலிருந்து இந்த கனியில் ஒரு ஹெல்த் மருந்தை உள்ள ஊத்துறேன். கண்ண விடாம பக்கத்தில் வா. இந்தா, இன்னையிலிருந்து அளவுக்கு மீறி சாப்பிடுவேன். குடுறா. இந்தா, தசைநார்கள் வீரியமாகும், 7 ஆதாரங்களும் சுத்தப்படும். இந்தா, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உஷ்டமில்லாமல் இருப்பாய், தெளிந்த நினைவோடு இருப்பாய், நிறைந்த சம்பாத்தியங்களை பெறுவாய். இந்தா, எண்ணங்கள் போல் உயர்ந்த வாழ்க்கையை பெறுவாய். இன்னையிலிருந்து நல்லா சாப்பிடுவான், உடல் குண்டு ஆயிரும். கரெக்டாக 2.5 மாதம் கழித்து கூப்பிட்டு வரும் பொழுது எனக்கே இவன் அடையாளம் தெரியாது அப்படி இருப்பான். இந்த நல்லா இருப்பாரு, சந்தோஷமாக இரு, ஐஸ்வர்யமாக இரு, கொடு. இந்தா, இதை வச்சு சாமி கும்பிட்டுக்கா, புண்ணியமாயிரு, உங்கள் கூட நான் இருக்கேன். இந்தாடா பணம், நல்லா இருக்கடா என் செல்ல ஐயா, போயிட்டு வா. கர்பசாமிக்கு நூலும் இல்லை வாழும் இல்லை அணில் பட்டம் வீடுவேனா, நாதி இல்லை ஜோதி இல்லை
நானும் வாழ்வை ரசிப்பேனா. என்னடா நீ வந்து இந்த பாட்டெல்லாம் பாடுது? உன் வழியில் உள்ள பெரியோர்களும் இவள் வழியில் உள்ள பெரியோர்களும் உங்களை கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டார்களப்பா. உண்மையா? இப்பொழுது நீயே உழைக்க, நீயே சாப்பிட, யாரை பற்றியும் கவலை இல்லாத நிலைகளில் இதுவரை வண்டி ஓடிச்சு. கழிந்த 6 மாத காலமாக தொழிலாள மன வருத்தம், வருமானம் இல்லாத குறை, கடன்களால் நச்சு. அதனால் இந்த ஊரில் இருக்கிறது சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? காலன்ட்டு வா. நினைவு வெள்ளம் பெருகி வர என்னடா செய்யணும் உனக்கு? இப்போ என்ன தொழில்? கண்ண மூடுற. 1 2 3 4 5 6 7 8 9 நல்லா ஓடிக்கிட்டு திடீர்னு சரிஞ்சு போச்சே. என்ன காரணம் உனக்கு தெரியுமாட? தெரியாது. வலது காலில் குதிங்காலுக்கு கீழே அரிப்பும் வேதனையும் இருந்துச்சுலாடா உனக்கு. செய்வன கோளாறு நடந்து விடா முட்டா பெயர. கால் வந்துட்டு வா. பந்தம் கொண்டு வாரானப்பா. சொல்ல மாட சாமி, சொல்ல மாட சாமி. சொல்ல மாட சாமி இருக்காரு. எங்கடா இருக்காரு? உங்களுக்கு சொந்தமா அந்த சாமி? அவரை உங்களுக்கு உதவி செய்ய விடாம ஆக்கிட்டாங்கடா. புரியுதா? இப்போ அந்த தீவினைகளை நீக்கி தொழிலை வளமாக்கி வாழ வச்சிருந்தா போதுங்களா? வார வெள்ளிக்கிழமை சரக்கு வாங்கிட்டு வா, அந்த தீவினையை தீர்த்து தாரேன். நல்லாரு, சந்தோஷமாரு, அள்ளி தந்தாச்சு. அப்படி புண்ணியமா ஓடு 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 ஓடு. கருப்பசாமிக்கு சேரன் மகாதேவி அது மாறும். ஒரு ஊரு பேரு சொன்னாலும் அரோகுரவாப்பா. பக்தியின் வெள்ளம், பரந்த மனம், எதுன்னு எல்லாம் கருப்பசாமி தான் ஒரு சிந்தனை. புரியுதா? அதுதான் தவறில்லை. நம்முடைய உணர்வு அவர்கிட்ட அடைக்கலம் ஆயிடுதுப்பா. அதுதான் காரணம். உண்மையா இல்லையா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? மணி 6:30. என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு? யாரெல்லாம்? கால் வந்துட்டு வா. என்னன்னு காக்க. என்ன சாமி அங்கே போறீங்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்டு பார்க்குறேன். இடைகால், பள்ளக்கால், புதுக்குடி, கபாலிப்பாறை போன்ற இடங்கள் என் கண்ணுக்கு தெரியுதே. அங்கே யார் இருக்கா? அங்கே யார் இருக்கா? புரியல. பொண்ணு இடைகால தான் இருக்கு. எந்த இடைகால்? புதுக்குடி இடைகால். அங்க இடைகால் எங்க இருக்கு? நான் சொல்றது பள்ளக்கால், புதுக்குடி, கபாலிப்பாறை, இடைகால், செம்பூர். அங்கேயெல்லாம் என் குதிரை போகுது. ஏம்னு தெரியுமா? தெரியுமா? கால் வந்துட்டு வரலாம். பாப்பாக்குடி பக்கம். துப்பாக்குடி இல்லை, பாப்பாக்குடி. அங்கே வந்து தான் ஏமாற்றி அந்த ஊருக்கு சரானா அங்கே கூட்டு போனது மட்டுமில்லை, அங்கே தான் எழுதி மையம் மந்திரம்லாம் பண்ண இடம். அதனால் இந்த பிரிவாகவே 1000 ரூபா சேர்த்து வைக்கவா? கண்ணை மூடு, சேர்த்து வைப்போம். பறந்து நிற்கும் பாவையின் மனமே வந்து இணைவாயாக. குருநாதர் ஆணை. இந்தாப்பா உன் பிள்ளைகளை 3 மாதத்தில் சேர்த்து வச்சு தரேன், ஜெயிக்க வச்சு தரேன். கோர்ட்டுக்கு போக வேண்டாம், நான் தான் நீதிபதி. போ.